ஒரு தரப்பு தொடர்ந்து மறுத்து வருது, திரும்ப திரும்ப இது வேணும், இதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஆட்கள் பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இது ஏதாவது பலன் கொடுக்க போதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தானே அவர் பதில் சொன்னார். அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி, அதாவது திமுக எதிர்ப்பு சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். இது ஏதாவது தப்பான்னு கேட்டிங்கன்னா மோடியை விரட்டுவதற்கு இந்தியா பூரா இந்தி கூட்டணி அமையணும்னு அவங்க சொன்னாங்க. அதை தான் இங்கே சொல்கிறோம். அது கன்ஸ்ட்ரக்டிவ், இது டிஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிற வித்தியாசத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. குருமூர்த்தி ஐயா கூடவே என்ன சொல்கிறாரு, நான் இப்போ பேசுகிறேன், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்குறேன், பல சந்தர்ப்பங்களில் யோசிக்கிறேன். ஆனால் எடப்பாடி அப்படிங்கிறவரை ஒரு கட்சி தலைவராக இன்னும் என்னால் பார்க்க முடியல. அவர் ஒரு தொண்டன்லேருந்து மேலே வந்தவர். அதையெல்லாம் செருமைப்படுத்த வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. ஒரு கட்சி தலைவர் எப்படி முடிவெடுப்பார் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து பார்க்கணும். எம்ஜிஆர் பிரிஞ்சு வராரு. பிரிஞ்சு வரும்போது அவர் கூட்டணியே அவசியம் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் கூட்டணியை வைக்கிறாரு. டெஸ்ட் அண்ட் ட்ரையலில் அவர் கூட்டணி இல்லாமே வெற்றி பெற முடியும்னு தெரிந்த பிறகும் 80 கூட்டணி வைக்கிறாரு. ஆட்சி கலைக்கப்பட்ட போதும் கூட்டணி வைக்கிறாரு. அதிமுக கூட்டணியே வைக்க மாட்டோம்னு சொல்லல, பிஜேபியோட வைக்க மாட்டோம். ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. இங்க பாருங்க, அவங்க கிட்ட நிறைய ஆப்ஷன் இருந்தா நான் ஏன் போய் அவங்க கிட்ட பேச போறேன்? அதாவது நீங்க தேவை, நீங்க போய் பேசுறீங்க. வீட்டுல உங்களுக்கு இல்ல, வீட்டுல உங்களுக்கு பிஜேபிக்கு இன்னைக்கு அதிமுக கூட்டணி தேவை, அதிமுகவுக்கு பிஜேபி தேவைன்னு எங்கேயும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பிஜேபிக்கு அதிமுக கூட்டணி தேவைங்கிறது ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை யார் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் திரு குருமூர்த்தி அப்படிதானே சொல்கிறாரு. இல்லை அவர் அதாவது அந்த கட்டமைப்பை யார் செய்கிறாங்கன்னு சொன்னால் அதிமுகவும் பிஜேபியும் இன்னும் கூட்டணியில் தாங்க இருக்குது, அதெல்லாம் அப்படிதாங்க அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினருடைய வாக்குகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுக இருக்கு. இல்லை, இன்னமும் இருக்குதுன்னு திமுக சொல்லுவாங்க, மறைமுக கூட்டணின்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம், அது அவங்களோட அரசியல் விமர்சனம். ஆனால் வெளிப்படையாக அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டும்னு பாஜக விரும்புறதோட வெளிப்பாடு தானே இன்னைக்கு கேள்விகள் உங்ககிட்ட. பாஜக விரும்புறதோட வெளிப்பாடு தானே. 3 கேள்வி கேட்குறேன், நீங்களே பதில் சொல்லிடுங்க. விஜய் அவர்களுக்கு கூட்டணி அவசியமா அதிமுகவோட இல்லை தேவையில்லையா? அது அவர் தான் முடிவெடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் 2வது கேள்விக்கும் வந்துடுறேன். அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்னது ஏதோ கட்சிகளை வைத்து தானே, வேற எதையும் வைத்து இல்லையே. அது என்ன கட்சி அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி ரூல்ட் அவுட் பிஜேபி சார். பாருங்க, மெகா கூட்டணி அமைக்கிறோம்னு சொல்லிருக்காங்க, நான் மறுக்கல. ஓகே, நீங்க இந்த விவாதத்தை அதிமுக பிஜேபி அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வரீங்க. திரு குருமூர்த்தி சொன்னது. அப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அதிமுக வரலாற்றில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் மேலையும் இல்லாம கீழையும் இல்லாம ஆட்சியில் மத்தியிலும் இல்லாமல் மாநிலத்திலும் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இப்போ கடந்த எத்தனை வருடங்களாக அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். இதுவே தொடர வேண்டுமாங்கிறத பற்றி அதிமுக தான் யோசிக்க வேண்டுமே தவிர பிஜேபி இல்லை. குருமூர்த்தி அவர்களும் பிஜேபியின் சார்பாக ஒரு கருத்தை தெரிவிக்கல. நல்லா பொதுவெளியில் பார்க்கப்படல. பொதுவெளியில் அதான் இந்த கட்டமைப்புக்குள்ளே தான் நான் வரேன். ஒரு ஆண்டு விழா அப்படிங்கிற போது சோ ஐயா ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் உங்ககிட்ட சந்திரசேகர்கிட்ட போய் நான் எப்படி பேசினேன், இவர்கிட்ட போய் எப்படி பேசினேன். இல்ல திரு குருமூர்த்தி அவர்கள் பாஜக சித்தாந்தத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த லைன்ல பேசக்கூடிய நபரா பார்க்கப்படுறாரு. ரெண்டே லைன் தான். ஒன்னு போலி நாஸ்திகம் கிடையாது அதிமுக விஷயத்துல, திமுகல தான் இருக்கு. 2வது தேசிய சிந்தனை அப்படிங்கிறது அதிமுக கிட்ட இருக்கு. இந்த 2 லைன் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்க கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா மும்மொழி கொள்கையில இருந்து நீட்ல இருந்து எல்லா சனாதனத்தை எதிர்ப்பேன்னு சொல்லும்போது வாய மூட்டிட்டு இருக்கிறதுல இருந்து தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது அதிமுக. அதிமுக கிட்ட வாக்கு அரசியல்னு ஒன்று இருக்கு, பிஜேபி கிட்ட வாக்கு அரசியலுங்கிற கேள்வியே இடம் இல்லை. ஆக ரெண்டுத்துக்குமான ஒரு லிங்க் அப்படின்னு சொன்னால் இந்த 2 தான். ஆனால் 24 கட்சி கூட்டணி அமைக்கும் போது, இந்தி கூட்டணி அமைக்கும் போது ஒன்று நீங்கள் மேட்ச் த ஃபாலோவிங்லேயே கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி ஒன்று பிசி ஒன்று ஏடிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கூட்டணிகள் வந்ததனுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம ஒன்றா சேர்ந்தால் தான் மோடி என்பவரை அகற்ற முடியும். மோடி என்பவரை ஆற்றினா தான் இடி நிறையா பிரச்சனையிலேருந்து வெள்ளம், அதெல்லாம் அரசியல் நான் பேச விரும்பல. ஆனால் இங்கே அவர் குருமூர்த்தி ஐயா சொல்ல வந்தது என்னென்னா, காலச்சூழல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு வித்தியாசம் சொல்லிடுறேன். 2019 18% வாக்கு அதிமுக கூட்டணி வாங்குது, பிஜேபியோட சேர்த்து பாமக தேமுதிக. 2023 அது 33% ஆகுது. அந்த வித்தியாசத்தை நம்ம பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்குமான வித்தியாசம்னு நம்ம எடுத்து பார்த்தோம். 24 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு 20 அங்கே ஒரு 11 நீங்கள் சொல்வீங்க, உண்மையை சொன்னால் 18%. ஆக 40 உயர்கிறது பாராளுமன்றத்திலேயே. இவர்கள் 2 பேரும் சேர்ந்திருந்தால் இந்த 39 தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நான்
அப்படி வெற்றி பெற்றிருக்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் பொள்ளாச்சியிலே தோக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு நிலைமைக்கு வருவீங்க அப்படின்னு சொன்னால், காலங்காலமாக கோவை, பொள்ளாச்சி எல்லா இடத்துலையும் நீங்கள் தோக்கக்கூடிய நிலைமையில் வருவீங்கன்னா, ஒரு அரசியல் பார்வையாளராக, ஒரு பத்திரிகையின் ஆசிரியராக உங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறோம். அப்போ ஹிண்ட்ரன்ஸ் என்னன்னு சொல்லணும்ல. அதிமுகவுக்கு கூட்டணி தேவை அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், அதிமுக பாஜக கூட்டணி வைக்கணும்னு சொல்றது வேற இன்னொரு ஸ்டேட்மெண்ட். அப்ப நான் அந்த ரெண்டாவது தான் பாசிபிளான்னு தான் நான் கேட்கிறேன். குருமூர்த்தி ஐயா உங்ககிட்ட வந்து ஓபிஎஸ், எடப்பாடி எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தா தப்பு சார். அவர் பொது மேடையில் பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டையும் சேர்த்து பேசினதா நான் கேட்டேன். நீங்க அதுக்கப்புறம் பேசின 5 வரிகளை விட்டுட்டு அதை மட்டும் எடுத்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அதுக்கப்புறம் பேசின 5 வரியில கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டணிக்கு தடையா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தலைமை தன்னை தலைமையாக எடுத்துக்கொள்ளவில்லைங்கிறத தான் எடுத்து சொல்றாரு. அதுதான் இந்த தலைவரை வச்சுக்கிட்டு இதை எப்படி அமைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையேங்கிறாரு. அப்படின்னா என்ன, அப்போ உங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் மூணே வரியில சொல்லிட்டோமா? எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி வந்து அருமையாக நடத்தினதுக்கு காரணம், அவர் கண்டென்ட்டை முன்வைத்து, ரசிகர்கள் அவர் கூட தான் இருந்தாங்க, வாக்கு அவருக்கு ஈஸியாக கிடச்சிரும், கண்டென்ட்டை தரக்கூடிய அறிவாளிகளை ஸ்டேட்மெண்ட் வந்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தார். ஜெயலலிதா அம்மாவுக்கு கண்டென்ட் தேவையில்லை, இன்டென்ட் தான் தேவை இருந்தது. நாகரிகமான நோக்கம், நேர்மையான நோக்கம் இருக்கிறவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய ஆட்சியில் அற்புதமாக கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி எடப்பாடி அவர்களுக்கு எக்ஸ்டென்ட்னா என்னன்னு தெரியணும். அந்த எக்ஸ்டென்ட்னா என்னென்னா, நீங்கள் என்னோட கூட்டணி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கான பலம் என்னன்னு தெரிஞ்சு நான் அந்த சீட்டை உங்களுக்கு கொடுக்கணும், என்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்களோட சேர்ந்து பண்ணணும். இந்த எக்ஸ்டென்ட்டை மறந்துட்டு நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரே ஒரு வரி தான் எடப்பாடி ஐயா திரும்ப ஒரே கேள்வியில நிக்கிறேன் சார். எனக்கு அதுக்கு பதில் கிடைச்சதான் தெரியல. அதிமுகக்கு பிஜேபியை விட்டா இன்னும் 10 ஆப்ஷன் இல்லையா? ஏன் அவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்? 10 ஆப்ஷன். Give me one reason. மன்சூர் அலிகான் இருக்காரு. இல்ல நான் 10 ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கும் டக்குன்னு மண்டை குழம்பிடும்ல. நிறைய ஆப்ஷன் இருக்கு அதிமுகவுக்கு. தேமுதிகவுடைய அலுவலகத்துக்கு போய் சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்கு. 2 வச்சுக்கோங்க, மீதி 8 எனக்கு புரியல, அப்புறம் இன்டர்வல்ல பேசிக்கலாம். கேள்வி என்னன்னா, மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்னது யாரு? நீங்க என்ன அமைச்சீங்க? அதற்கு நீங்கள் பிஜேபியோட வேற யாரும் வரமாட்டாங்கன்றீங்க. அதிமுக பாருங்க, அதிமுகவோட விசிகா, தாவேகா வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரே ஒரு வரியை பிஜேபி நாடணும். குருமூர்த்தி ஐயா அங்கதான் வராரு. ஒரே ஒரு வரியை எடப்பாடி ஐயா சொல்லணும், அதிகார பகிர்வு அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னாதான், அதுதான் ஒரு தலைவன் தொலைநோக்கோட பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதிமுகவோட கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 2026 எடப்பாடி ஐயா அதிகார பகிர்வுங்கிற வார்த்தையை பேசாம காலம் தாழ்த்தி கொண்டே வந்து திமுக கரெக்டா பேசிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திமுக அதிகார பயிர்னா அதோட சேர்த்து ஊத்திரும். அதை கரெக்டா பேசிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதான் குருமூர்த்தி ஐயா எடுத்து சொல்றாரு. கேட்போம். திரு மணிகண்டன், நிகழ்ச்சிக்கு உங்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். நீங்க அதிகார பகிர்வை சொல்லாம யார் உங்களோட கூட்டணிக்கு வர இப்ப லைன் கட்டி நிக்கிறாங்கன்னு கேக்குறாரு. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கமா. திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கிட்ட பேசணுன்னு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன். அவங்க மனைவி தான் அட்டன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்ணே அவர் கமலஹாசனோட குணா படம் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காருண்ணே, அதனால அப்புறம் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. குணா, ஆமாம், குணா படத்தில் கமலஹாசன் பேசுகிற எஃபெக்டில் அவர் பேசுகிறாருமா. சரி, நம்ம புலவர்கிட்டையாவது ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவரோட கால் ரிங்டோனே வந்து வீடு வரை உறவு, வீதி வரை பிள்ளை, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு வந்ததுமா. புலவர நல்லா இருக்கியாப்பா? சரிம்மா, அந்த விஷயத்துக்கு வரணுமா? அதாவதுமா, தமிழகத்தில் நடைபெறும் துக்ளக் காட்சியை அகற்ற துக்ளக் விரும்புகிறது அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேம்மா. நானும் ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு காலம் அந்த பத்திரிகையுடைய ஒரு வாசகன் அப்படிங்கிற முறையில் அவர் தான் என்றைக்குமே அந்த பத்திரிகையுடைய நிறுவிய ஆசிரியர் திரு சோ அவர்களுக்கும் இன்றைய ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்களுக்கும் ஒரு தேசிய பார்வை, தமிழகத்தில் நலன் சார்ந்த ஒரு பார்வையை வச்சு அவங்க எப்பயுமே செயல்படுவாங்க. ஆனால் என்ன எனக்கு மரியாதைக்குரிய திரு குருமூர்த்தி சார் மேலே இன்னைக்கு ஒரு வருத்தம் அப்படின்னம்மா, 2021 திரு அமித்ஷா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை விரும்பினார், தினகரனை சேர்த்திக்கிங்க அப்படிங்கிறது அவரும் நேரடியாக பேசி பார்த்தாரு. திரும்ப அதற்காக நானும் போனேன் அப்படின்னு சொன்னது நடந்ததெல்லாம் வாஸ்தவம். அன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நம்பினார் அப்படின்னா, 7.5% இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு கொடுத்த 10.5% இடஒதுக்கீடு, கொரோனா காலத்தில் சிறப்பாக ஆட்சி கையாண்டது, அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பல நலத்திட்டங்கள் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியெல்லாம் கொண்டு வந்தோம், அதனால நாங்களே தனித்து ஜெயிப்போம், தேவையற்ற இந்த அதிமுக இத்தனை ஆண்டு காலம் உள்ள இருந்து செல்லரித்து கொண்ட அவர்களை கூட்டணிங்கிற அடிப்படையில் சேர்த்துனா கூட அதிமுகவுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு அது குந்தகம் விளைவிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.